ஆதாரத்துடன் 35 கோடி ரூபாய் பேரம் பேசியது எங்களுக்கு ஆதாரத்துடன் காவல்துறைக்கு வந்ததால் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் அவருடன் இருக்கும் நபர்களும் நேரடியாக தொடர்பு இருக்கும் நபர்களும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஊத்தங்கரை டிவிகே எம்எல்ஏவை கட்சி மாற சொல்லி 35 கோடியிலிருந்து 50 கோடி வரைக்கும் பேரம் பேசிருக்காங்க. இது சம்பந்தமா செந்தில் பாலாஜி அவங்க ஆதரவாளர் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதை பத்தி கருத்து அவங்க என்ன செய்தாலும் அது ஒன்னே ஆகாதுப்பா. விஜய் வந்தவர் தான். இந்த 5 வருஷத்துக்கு நாங்க அவருக்கு நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்துக்கிறோம். என்னதான் சரி பண்ணி எவ்வளவுதான் அமௌண்ட் கொடுத்து என்ன பண்ணாலும் டிவிக்கே தான் ஜெயிக்கும். தலைவர் தான் வந்து நிப்பாரு. இன்னைக்கு பேரம் பேசி ஆட்சியை கலைக்கணும்னு நினைச்சா உங்களால யாராலையும் முடியாது. கண்டிப்பா இதுல வந்து செந்தில் பாலாஜியோட இது வந்து கன்ஃபார்ம் இருக்கும்ன்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். கலைக்கணும்னு நினைச்சு எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து அவங்களுக்கு தான் தோல்வியில முடியும். கண்டிப்பா வந்து அடுத்து 5 வருஷம் கிடையாது, இன்னும் 50 வருஷம் ஆனாலும் விஜயோட ஆட்சி தான் இருக்கும். கலைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கலைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இன்னும் 5 மாசம் டைம் இருக்குது. அதுக்குள்ள எல்லா ஊழலும் வந்துடும். செந்தில் பாலாஜி கன்ஃபார்மா உள்ள போயிருவாரு. அவங்க என்னதான் செஞ்சாலும் சரி விஜயை மட்டும் தோக்கடிக்க முடியாது. ஏன்னா நாட்டுக்கு நல்லது பண்ணிட்டு வர நல்லது பண்றவங்க என்னதான் கோடி கோடியா கொடுத்தாலும் அவரை ஒன்றும் கவுக்க முடியாது. நான் எம்ஜிஆர் அவர்களோட எல்லாம் நான் கம்பேர் பண்ணல. எம்ஜிஆர் தான். இன்னும் எப்படியாவது குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்கும் முயற்சிகளை திமுகவும் திரு ஸ்டாலின், திரு உதயநிதி மற்றும் திரு எடப்பாடி அவர்களின் மகன் ஒரு சில தொழிலாளர்களுடன் சேர்ந்து இந்த முயற்சியை இன்றும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஸ்டாலினும் எடப்பாடியும் 2 பேரும் சேர்ந்து இந்த நிமிஷம் வர விஜய் ஆட்சி கலைக்க கூட்டு சதி பண்றாங்க. அதாவது நாயும் ஒண்ணு சேருது பாருங்க, அந்த கதை. ஆமா 2 நாயும் ஒண்ணு சேர்ந்தாக்கா அதான் கதை. இது ஒரு 60 வருஷமா கட்சி வச்சிருக்கிறாங்களே, அந்த இது வந்து 2 கட்சியும் ஒண்ணு சேரலாமா? அது தப்பு இல்ல. எவ்வளவு பெரிய தப்பு அது. ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். வேற எவனும் வரக்கூடாது. வேற எவனா வந்தாக்க நல்லது செய்யறான்ல, அது அவங்களுக்கு பொறுக்கல. என்ன வேணாலும் கூட்டு சதி பண்ணிட்டோம். எப்பயுமே நாங்க டிவிக்கே தான் ஓட்டு போடுவோம். டிவிக்கே தான் ஜெயிக்கும். சதி பண்ணா இப்ப இவங்க தான் தப்பு பண்றாங்கன்னு ஜனங்க புரிஞ்சுக்காதா? அவ்வளவு முட்டாளா இருக்கிறாங்க ஜனங்க. இவங்க பாடி அதெல்லாம் சதி பண்ணா அது அவங்களுக்கு தான் கெடுது. இவரு முடிவு இவங்க 2 பேரும் எடுத்து என்ன பண்ண போறாங்க? மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஜனங்க வேணும் தான் அவரை வர வச்சுக்கிறாங்க. ஒரு 5 வருஷம் அவருக்கு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் நாங்க. அவரு தான் இருப்பாரு. அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. எங்க துணை எப்பவுமே அவருக்கு உண்டு. கூட்டு சதி என்ன சதி பண்ணாலும் எது பண்ணாலும் மக்கள் தேர்ந்தெடுத்தது இவங்களுக்கு எப்படி உரிமை உண்டு? அவங்களதான் வேண்டான்னு ஓரம் கட்டிட்டாங்க. மக்களெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு நாங்க எடுத்துருக்கோம். எல்லா மக்களும் சேர்ந்து தானே எடுத்துருக்கோம். நல்லது நீங்க 2 பேரும் நல்லது செய்ய முடியல, உங்களால எதுவுமே செய்ய முடியல. அது செய்தவனை ஏன் நீங்க இந்த மாதிரி தொல்லைகள் கொடுப்பீங்க? ஒரு அவங்க பண்றது பண்ணிட்டோம், ஜனங்களுக்கு தெரியல. பண்றது பண்ணிட்டு போட்டோம், ஜனங்களுக்கு தெரியும் யாருக்கு போட்டா யாரு ஜெயிப்பாங்க, யாரு வருவாங்கன்னு ஜனங்களுக்கு தெரியும். இவர் வந்து 1 மாசம் தான் ஆச்சு. இவ்வளோ சூழ்ச்சும் பண்றீங்க எல்லாமே சேர்ந்துக்குன்னு. 2 வருஷமா நீங்க ஆட்சியில் 5 வருஷமா இருந்தீங்களா, என்ன பண்ணீங்க? ஒரு 6 மாசம் கூட டைம் கொடுக்க மாட்டாங்க. திமுக இந்த அளவுக்கு வெறி கொண்டுக்கிறாங்க இந்த ஆட்சிக்கு. அப்ப அவங்க பணம் சம்பாதிச்சு ஆட்சியில அவளை சாப்பிட்டு பாத்துக்கிறாங்க, அவளை ருசியில இருக்கிறாங்க. வேற என்ன? ஏன்பா இத மாதிரி இருந்தா யாருப்பா ஒத்துக்கு பண்ணுவாங்க? மக்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியாத கபோதியா பார்த்து தானே போட்டு வச்சுக்குதுங்க. இப்ப இவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அவங்களுக்கு தான் கெடுக்குது. நான் ஒதுங்கி போறது நல்லது. ஜெம்ம துக்கம் அதிமுகவும் திமுகவும் வராது. அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி வெறினா, அவங்க தாத்தா காலத்துல இருந்து பிள்ளை காலத்துல இருந்து பேரங்காலம் வரைக்கும் ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்காங்க. கிரெடிட் கார்டு ஓவர் ஜியூவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. ஊத்தங்கரை டிவிகே எம்எல்ஏவை கட்சி மாற சொல்லி 35 கோடியிலிருந்து 50 கோடி வரைக்கும் பேரம் பேசிருக்காங்க. இது சம்பந்தமா செந்தில் பாலாஜி அவங்க ஆதரவாளர் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதை பத்தி கருத்து அவங்க என்ன செய்தாலும் அது ஒன்னே ஆகாதுப்பா. விஜய் வந்தவர் தான். இந்த 5 வருஷத்துக்கு நாங்க அவருக்கு நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்துக்கிறோம். அது அவரை பார்த்துட்டு தான் அப்புறமா தான் நாங்க எதுவும் முடிவு பண்ண முடியும். இவங்க சொல்லி ஒண்ணு கெடுத்து ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. இவங்க முடிவு ஒண்ணு இவங்களா எடுத்துட்டா மக்களுங்க எடுக்கணும்ல, மக்களுங்க தான் முடிவு எடுக்கணும். புரியுதா? இவங்க பாடி அதெல்லாம் சதி பண்ணா அது அவங்களுக்கு தான் கெடுதல். புரியுதுங்களா? இப்ப 5 வருஷமா இவர் ஆந்தாரு, 2 வருஷமா எங்களுக்கு காசே போடாத இருந்தாரு. நாங்க எதனா பிரச்சனை பண்ணோமா என்ன கேட்டோமா? இவரை வர வைக்கிறோம் தானே வர வச்சோம். மாத்தி தான் வர வச்சோம். ஒரு சான்ஸ் இவர் கொடுக்கல. அவரு எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா அவர் வரணுன்றதுக்காக குடும்பம் எல்லா ஜனங்களும் போட்டுது. அது அவரு தான் வருவாரு, நல்லபடியா நடக்கும். இப்போ இந்த நிமிஷம் வர விஜய் அவர்கள் ஆட்சி கவுக்க ஸ்டாலினும் எடப்பாடியாரும் சேர்ந்து சதி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சதி ஒண்ணும் பண்ணாலும் ஒண்ணும் மக்கள் தான் முடிவு எடுக்கணும். இவங்க முடிவு எடுத்து ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. இவரு முடிவு இவங்க 2 பேரும் எடுத்து என்ன பண்ண போறாங்க? மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஜனங்க வேணும் தான் அவரை வர வச்சுக்கிறாங்க. ஒரு 5 வருஷம் அவருக்கு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் நாங்க. அவரு தான் இருப்பாரு. அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. எங்க துணை எப்பவுமே அவருக்கு உண்டு. யாரு முடிவு எடுத்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ ஒரு
ஒரு 6 மாசம் கூட டைம் கொடுக்க மாட்டாங்க. திமுக ஏன் இந்த அளவுக்கு வெறி கொண்டுக்கிறாங்க இந்த ஆட்சிக்கு? அப்ப அவங்க பணம் சம்பாதிச்சு ஆட்சியில அவளை சாப்பிட்டு பாத்துக்கிறாங்க, அவளை ருசியில இருக்கிறாங்க. வேற என்ன? ஏன்பா இத மாதிரி இருந்தா யாருப்பா இது பண்ணுவாங்க? மக்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியாது கபோதியா பார்த்துதானே போட்டு வச்சுக்குதுங்க. இப்ப இவங்க 2 பேர் போய்ஸ பார்த்துதான் இவங்க போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் என்னென்ன பாக்குது இவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அவங்களுக்கு தான் கெடுதல். நான் ஒதுங்கி போறது நல்லது. ஸ்டாலினும் அவங்க மகனும் சேர்ந்து அவங்க கட்சி எம்எல்ஏ எல்லாம் உத்தரவிட்டுறாங்களாம், இந்த ஆட்சி எப்படியாச்சும் கவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டுறாங்களாம். அவங்க சொல்லி ஒண்ணும் பண்ண போறதில்ல, மக்களுக்கு தான் முடிவு எடுக்கணும். மக்களுங்க என்ன சொல்றாங்களோ அதான். எதுக்கு மக்களுங்க ₹1 கொடுக்காதவர் ஏன் போட்டாங்கன்னா அவருக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுத்தாங்க ஜனங்க. அது நல்லபடியா தான் நடக்கும், ஒண்ணும் முடியாது. அவங்க பாட்டு அவங்க செய்யிட்டான். அப்புறம் பார்க்கத்தானே போறோம் யார் வர போறாங்க யார் போக போறாங்க. ஒருவேளை இந்த ஆட்சியை கவுத்தா மக்கள் சும்மா இருப்பாங்களா? அதெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. அடியில் தெரியாததான் மக்கள் தான் நடக்கும், ஒரே பிரச்சனை தான் நடக்கும். ஜனங்க ஒத்து உழைக்க இதெல்லாம் ஒத்து போட்டாங்க, வேணும் தானே அவரை வர வச்சுக்கிறாங்க. அப்ப இவங்க சதி பண்ணா இப்ப இவங்க தான் தப்பு பண்றாங்கன்னு ஜனங்க புரிஞ்சுக்காதா? அவ்வளவு முட்டாளா இருக்கிறாங்க ஜனங்க. இத்தனை வருஷம் இவங்களை வர வச்சாங்க, என்ன செய்தாங்க? 2 வருஷமா எங்களுக்கு காசே போடாத 3வது வருஷம் தான் ஆரம்பிச்சாரு. அப்பா வந்து பிள்ளைல இருந்து குடும்பமே வரணுன்றாங்க. அடுத்தவங்க வரக்கூடாதுன்ற ஒரு சதி பண்ற என்ன கிடையாங்க. கடவுள் ஒருத்தங்கிறான் இல்ல, அவருக்கு துணையா இருப்பாங்க. அவர் கும்புற தெய்வமே அவருக்கு துணையா இருக்கும். ஒருவேளை மீண்டும் தேர்தல் வந்தா என்ன நடக்கும் தமிழ்நாட்டுல? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, சைபரா தான் ஆவாங்க. ஆமா, எதுக்குமே இல்லாத போயிடும், யாருக்குமே இல்லாத ஆயிடும். அவ்வளவு ஜனங்க அவர்தான் முடிவுல இருக்கிறாங்க. இல்ல மீண்டும் தேர்தல் வச்சா யார் ஜெயிப்பான்னு கேக்குறேன். யாரு திருப்பி வந்தாலும் அவரு தான் வருவார். ஆமா, ஜனங்க ஒரு மாற்றம் கிடையாது, அதேதான். அவர்தான் இந்த 5 வருஷத்துக்கு அவர்தான் ஆட்சி வரணும்னு நாங்க முடிவு பண்ணி தான் போட்டுக்கிறோம். அவர் வருவாரு, எல்லாருக்கும் நல்ல செய்வார். நாங்க பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து எங்க கடையே எடுத்துட்டாங்க. 6 மாசம் வீட்டுல இருக்கிற எவனை கேட்டாலும் ஒண்ணுமே இல்லைன்னாங்க. என்ன பண்றது? யாரும் எங்களுக்கு உதவி பண்ணல. இப்ப நாங்க கஷ்டப்பட்டு ரோட்ல உட்காந்து தான் சாப்பிட்டு யாரையோ போய் கேட்டோம், யாரும் ஒண்ணு ஒத்து உழைக்கல எங்களுக்கு. என்னதான் சதி பண்ணி எவ்வளவுதான் அமௌண்ட் கொடுத்து என்ன பண்ணாலும் டிவிக்கே தான் ஜெயிக்கும், தலைவர் தான் வந்து நிப்பாரு. இந்த ஆட்சி கவுக்க ஏன் திமுக இவ்வளவு இது பண்றாங்க, இவ்வளவு வெறி கொண்டு அலையறாங்க? அவங்களுக்கு அது இதுல சதி. இவங்க வந்து எப்படியாவது இந்த இடத்த பிடிச்சணும்னு நினைச்சாங்க, பிடிக்கல. தலைவர் தான் பிடிச்சாரு, அதனால இவங்க வந்து இந்த ஆட்சியை நம்ம வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சு இது பண்றாங்க. என்னதான் நடந்தாலும் விஜய் தான் நிப்பாரு, இதுக்கப்புறமும் விஜய் தான் நிப்பாரு, விஜய் தான் ஜெயிப்பாரு. இப்போ 6 மாசம் நாங்க எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ஸ்டாலின் சொன்னாரு. ஆனா இப்ப மாட்டேன்னு சொல்லதான் செஞ்சாங்க, ஆனா எல்லாமே பண்ணதான் செய்யறாங்க. எது எதிரா பண்ணுவோமோ எல்லாமே பண்ணதான் செய்யறாங்க. டிவிக்கு எதிரா எல்லாமே பண்றாங்க. பண்ண மாட்டேன்னு சொன்னதுதான், ஆனா எல்லாமே பண்றாங்க. இப்ப மக்களுக்கு தெரியுதா யார் யார் என்னென்ன பண்றாங்க? அது நல்லாவே தெரியுது. யார் யார் என்னென்ன பண்றா, என்னென்ன இப்ப நடக்குது அப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே தெரியுது. இப்போ இந்த நிமிஷம் வர விஜய் ஒரு ஆட்சி கலைக்க ஸ்டாலினும் சரி எடப்பாடியும் சரி 2 பேரும் சேர்ந்து கூட்டு சதி பண்றாங்களாம். என்ன வேணாலும் கூட்டு சதி பண்ணிட்டோம். எப்பயுமே நாங்க டிவிக்கு தான் ஓட்டு போடுவோம், டிவிக்கே தான் ஜெயிப்போம். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி டிவிக்கே தான் ஜெயிப்போம். எப்படியாச்சும் இந்த ஆட்சியை கலைச்சாகணும் அப்படின்ட்டு ஸ்டாலினும் அவங்க மகனும் சேர்ந்து கட்சிக்காரெல்லாம் உத்தரவிட்டுறாங்களாம். எப்படியாச்சும் இந்த ஆட்சி கலைக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும் சார், என்ன நடந்தாலும் சரி டிவிக்கே தான் ஜெயிக்கும். எவ்வளவு சதி வேணாலும் பண்றோம், எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் கொடுக்கட்டும், எவ்வளவு வேணாலும் வேற பேசட்டும், ஆனா டிவிக்கே தான் என்னைக்குமே ஜெயிக்கும். நாங்க எல்லாம் டிவிக்கே தான் போடுவோம். ஒருவேளை ரீ எலெக்ஷன் வந்தா யாரு ஜெயிப்பாங்க? டிவிக்கே தான். அப்பயும் நாங்க டிவிக்கே தான். எத்தனை தொகுதி ஜெயிக்கும் டிவிக்கு ரீ எலெக்ஷன் வந்தா? இதை இப்ப ஜெயிச்சது எக்ஸ்ட்ரா கூட ஜெயிக்கும், டிவிக்கே தான் ஜெயிக்கும். ஸ்டாலினும் எடப்பாடியும் 2 பேரும் சேர்ந்து இந்த நிமிஷம் வர விஜய் ஒரு ஆட்சி கலைக்க கூட்டு சதி பண்றாங்க. அதாவது நாயும் ஒண்ணு சேருது பாருங்க, அந்த கதை. ஆமா 2 நாயும் ஒண்ணு சேர்ந்தாக்கா அதான் கதை. இது ஒரு 60 வருஷமா கட்சி வச்சிருக்கிறாங்களே, அந்த இது வந்து 2 கட்சியும் ஒண்ணு சேரலாமா? அது தப்பு இல்ல, எவ்வளவு பெரிய தப்பு அது. தனித்து நின்னு போட்டிக்கிட்டு ஜெயிங்க, உங்களை யாரு வானான்னு சொல்ல. தனித்து நின்னு போட்டிட்டு ஜெயிங்க, உங்களால முடியுமா? டிவிகேவை ஜெயிக்க முடியுமா? இதான் என்னுடைய கருத்து. இந்த ஆட்சி கலைக்க ஏன் திமுக இந்த அளவுக்கு துடிக்கிறாங்க? ஒரு 6 மாசம் டைம். அதாவது கட்சி வெறி, அவங்களுக்குள்ள கட்சி வெறி. ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும், வேற எவனும் வரக்கூடாது. வேற எவனா வந்தாக்க நல்லது செய்யறான்ல, அது அவங்களுக்கு பொறுக்கல. இப்ப இவரு வந்து நல்லது செஞ்சுக்கினே இருக்காரு. இப்ப கொடைய ஆரம்பிச்சுட்டாரு, ஒருத்தனை தூக்கி உள்ள போட்டுருவாரு. எல்லாம் எந்தெந்த ஊழல்ல பண்ணீங்களோ அத்தனை ஊழலுமே இன்னும் ஒரு 2 மாசத்துல வெளியில வந்துரும். இப்போ 1 மாசம் தானே ஆயிருக்கு, இன்னும் 6 மாசம் டைம் இருக்கு, இன்னும் 5 மாசம் டைம் இருக்குது. அதுக்குள்ள எல்லா ஊழலும் வந்துரும். செந்தில் பாலாஜி கன்ஃபார்மா உள்ள போயிருவாரு, அது கன்ஃபார்ம். இந்த பேரம் பேசுறதுல முக்கிய புள்ளி பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தானா? செந்தில் பாலாஜியுடைய தம்பி தலைமுறைவா இருக்காராம் இந்த கேஸ்ல. ஆமா, அவரு தானே முக்கியம். அவர் தலைமுறைவா இருக்கறதுனால தானே இந்த கேஸ் இழுத்துன்னு வருது. ஆனா விடமாட்டாங்க, ஆனா கன்ஃபார்ம் உள்ள போறது கன்ஃபார்ம். இப்போ ஸ்டாலினும் சரி அவங்க மகனும் சரி
எப்படியாச்சும் இந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு கட்சிக்காரெல்லாம் உத்தரவிட்டுருக்காங்களாம். எப்படியாச்சும் இந்த ஆட்சியை கலைக்க சொல்லி. அதாவது என்ன சொல்றான்னா, அவன் சின்ன பையன், அவனை இட்டுன்னு வந்து விட்டுட்டாரு உள்ள. அவனுக்கு பேசவும் தெரியல, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல. முந்தா நாலு பேட்டி கொடுத்துருந்தான் பாத்தீங்களா சட்டசபையில. அவன் என்ன, அவனுக்கு பேசவும் தெரியல, ஒன்னும் தெரியல. அவனுக்கு கட்சியை பத்தி என்ன தெரியும்? கட்சியை பத்தி என்ன தெரியும் சொல்லுங்க? கட்சியை பத்தி என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது. ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. அங்க எழுதி கொடுக்கறத இங்க வந்து பேசும், அதைத்தான் தெரியும். எனக்கு பயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த அவன் வெட்டுவான் குத்துவான் அப்படின்னு எனக்கு குடும்பம் குட்டி எதுவுமே கிடையாது. நான் சாவறதுக்கு ரெடி. அவன் என்ன மயிர் புடுங்க போறான் என்னைய வந்து. நான் உண்மையை தான் சொல்றேன். ஜென்மத்துக்கும் அதிமுகவும் திமுகவும் வராது. எந்த நேரத்துல எப்போ வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் தேர்தல் வரலாம், திமுக காரங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க அப்படின்னு ஸ்டாலின் பேசிருக்காரு. அவர் சொல்லுவாருங்க, ஏன்னா தோத்துட்டாருல. அவர் சொல்லுவாரு. அவர் தொகுதியிலேயே அவர் ஜெயிக்க முடியல, அப்புறம் எப்படிங்க ஜெயிப்பாரு? அவரு நின்னாலும் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. இப்போ இடைத்தேர்தல திருச்சி கிழக்குல போட்டியிட போறதா சொல்றாங்க. ஆமா ஆமா, விடட்டும், இன்னும் பாக்கட்டும், ஜெயிச்சு காட்டட்டும். விஜய் மூஞ்சி மட்டும் இருந்தா போதும். சர்க்கார் படத்துல சொல்லுவானே, உன் பிராண்டே கிழிச்சு காட்டுறேன் அப்படின்னு, அந்த மாதிரி. சரி, ரைட், ஓகே, பாய். அவங்க என்னதான் செஞ்சாலும் சரி, விஜயை மட்டும் தோக்கடிக்க முடியாது. ஏன்னா நாட்டுக்கு நல்லது பண்ணின்னு வர்றாரு. நல்லது பண்றவள என்னதான் கோடி கோடியா கொடுத்தாலும் அவர் ஒன்னும் கவுக்க முடியாது. அவர் தான் வருவாரு, யாரு என்ன சொன்னாலும் சரி. இப்போ இந்த நிமிஷம் வர ஸ்டாலினும் சரி, எடப்பாடியாரும் சரி, அதிமுக திமுக சேர்ந்து இந்த டிவிக்கு ஆச்சு கவுக்க ஒன்னும் சதி பண்ணிருக்காங்களா இந்த நிமிஷம் வரைக்கும்? அவங்க பண்றது பண்ணிட்டோம், ஜனங்களுக்கு தெரியும்ல. பண்றது பண்ணின்னு போட்டோம், ஜனங்களுக்கு தெரியும் யாருக்கு போட்டா யாரு ஜெயிப்பாங்க, யாரு வருவாங்கன்னு ஜனங்களுக்கு தெரியும். இன்னும் ஒண்ணுன்னா, இவர் வந்து ஒரு மாசம் தான் ஆச்சு, இவ்வளோ சூழ்ச்சும் பண்றீங்க எல்லாமே சேர்ந்துக்குன்னு. 2 வருஷமா நீங்க ஆட்சியில் 5 வருஷமா இருந்தீங்களா, என்ன பண்ணீங்க? அப்ப எவ்வளவு கவுத்திருப்பீங்க நீங்க? எந்த அளவுக்கு எடுத்திருப்பீங்க? இவர் வரக்கூடாது தானே இப்படி பண்றீங்க. இவர் தான் வருவாரு. நீங்க இப்படி சொல்லதான் அவரை ரொம்ப இதுவா பண்ண வசதான் அவர் இன்னும் மேல மேல வருவார். அவரு இப்போ இந்த ஆட்சி கவுக்க ஸ்டாலினும் சரி, அவங்க மகன் உதயநிதி ஸ்டாலின் சரி ரொம்ப உக்கிரமாகறாங்களாம், உத்தரவிட்டுருக்காங்களாம் அவங்க கட்சி முக்கியமான எம்எல்ஏ கிட்ட, இந்த ஆட்சி எப்படியாச்சும் கவுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னா சொல்லின்னு போட்டோம், ஜனங்க தான் முடிவு எடுக்கணும். அவங்க முடிவெடுத்தா என்ன ஆகுது? அவங்க ஜனங்க முடிவெடுத்தா அவங்க அவரை மேலும் இந்த மாதிரி சொல்லியிருந்தாலே அவரை தூக்கிட்டு தான் இருப்பாங்க ஜனங்க. இன்னும் ஒருத்தனை கெடுக்கணும்னு அவங்க தான் தூக்கினே இருப்பாங்க. இந்த ஆட்சி கவுக்கு எதுக்கு இப்படி துடிக்கிறாங்க திமுக காரங்க? அவங்க ஏன் நாட்டுக்கு நல்லது பண்ண கூடாதுல்ல? அவர் நாட்டுக்கு நல்லது பண்றாரு, எல்லாமே செய்யறாரு, அதனால கவுக்குறதுக்கு பிளான் போடுறாங்க அவங்க. ஒருவேளை கவுத்தா மக்கள் சும்மா இருப்பாங்களா? அது எப்படி சும்மா இருப்பாங்க? அவர் வேணும்னா வரணும் தான் ஓட்டு போட்டதே காரணம். நீ கவுக்குன்னு எப்படி ஒத்துப்பாங்க? ஒரு மாசம் அவளும் இவ்வளோ சூட்சம் சொல்றீங்க அவர்கிட்ட. நீங்க 5 வருஷமா இருந்தீங்களா, என்ன அப்ப எவ்வளவு அடிச்சிருப்பீங்க? எவ்வளவு கொள்ள அடிச்சிருப்பீங்க? இப்போ ஒரு மக்கள் கிட்ட என்ன பண்ணுவீங்க? 35 கோடில இருந்து 50 கோடி வரைக்கும் பேரம் பேசிக்கிறாங்களாம். இதுல எங்க இருந்து வந்தது? யார் வீட்டு காசு இதெல்லாம்? மக்கள் காசு தானே. மக்கள் காசு தானே எல்லாம் எடுத்து கொடுக்குறீங்க. உங்க வீட்டு காசு எடுத்து கொடுத்துக்கீங்க, சொந்த காசு எடுத்து செலவு பண்றீங்க. மக்கள் காசு தானே. எல்லாருக்கும் மக்களுக்கு தாசி கரண்ட் பில்ல இருந்து எல்லாமே தாசியா போட்டு மக்கள் காசுல இருந்து எடுத்து கொடுத்துட்டு அவரை கவுக்கணும்னா எப்படி ஜனங்க நம்புவாங்க? அவங்க வந்து தப்பான வழியில போனாதான் அவங்க வந்து கைது செய்ய, இவங்களை வந்து கேள்வி கேட்க முடியும். தப்பே செய்யாம எப்படி நீங்க அவங்க வந்து ஆட்சியை கலைக்கணும், அதை கலைக்கணும், இது கலைக்கணும், அவங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது. கவர்னர்கிட்ட போய் மக்களால் தேர்ந்தெடுத்து மக்களால் பட்ட ஆட்சி வந்திருக்கு. அதை வந்து கலைக்கிறதுக்கு யாராலையும் முடியும், கவர்னராலேயும் முடியும். கவர்னர் வந்து ரூல்ஸ் இருந்தாதான் கலைக்க முடியும். தப்பான விஷயம் பண்ணி கலைக்க முடியாது. அவங்க வந்து பேரம் பேசணும்னா காசுக்காண்டி அழுவாங்க. எப்படியாவது கெட்ட பேரை உண்டாக்கணும், மக்கள் இடத்துல நல்ல பேர் ஆயிடுச்சு, நல்லா ஆகிட்டு இருக்கனால அவங்களுக்கு பிடிக்கல. இவர் எல்லாம் செய்தன்னு செஞ்சுட்டு வர்றாரு. ஒவ்வொரு நாள் படிப்படியா செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அது செய்தது வந்து அவங்களுக்கு பிடிக்கல, பொறாம போட்டி. அவங்க தான் ஆளணும், வேற யாரும் ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அது தப்பானது. இது மக்களா பார்த்து நாங்களா எடுத்தது. மக்களா பார்த்து தேர்ந்தெடுத்து மக்களா நல்லது செய்யும் போது ஒன்னால செய்ய முடியல. நீங்க 5 வருஷம் என்ன செஞ்சியா? உங்களால எதுவும் செய்ய முடியல. செய்ய முடியாத ஒருத்தர் செய்தாங்கன்னா ஓரமா வந்து வேடிக்கை பார்க்கணும். அப்படின்னு தப்பா பேசினா எதிர்கேள்வி கேட்கணும். எதுவுமே இல்லை அவருக்கு. வாயை திறங்கன்னு வாயை திறந்தா ஓடிட்டாங்க. இன்னைக்கு பேரம் பேசி ஆட்சியை கலைக்கணும்னு நினைச்சா உங்களால யாராலையும் முடியாது. இப்போ இந்த நிமிஷம் வர இந்த விஜய் ஆட்சியை கலைக்க எடப்பாடியாரும் சரி, ஸ்டாலின் சரி 2 பேரும் சேர்ந்து கூட்டு சதி பண்றாங்க அப்படின்னு டிவிகே அமைச்சர் சொல்லியிருக்காரு. கூட்டு சதி என்ன சதி பண்ணாலும் எது பண்ணாலும் மக்கள் தேர்ந்தெடுத்தது இவங்களுக்கு எப்படி உரிமை உண்டு? அவங்களதான் வேண்டான்னு ஓரம் கட்டிட்டாங்க. மக்களால தேர்ந்து ஓட்டு போட்டு நாங்க எடுத்துருக்கோம். எல்லா மக்களும் சேர்ந்து தானே எடுத்திருக்கோம். நல்லது நீங்க 2 பேரும் நல்லது செய்ய முடியல, உங்களால எதுவுமே செய்ய முடியல. அது செய்தவனை ஏன் நீங்க இந்த மாதிரி தொல்லைகள் கொடுக்க, ஒரு பயங்கரமான தொல்லைகள் கொடுத்து அதை ஆபரிச்சு
எப்படியாவது அது ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணி நாளைக்கு இருக்க விடாம ஆக்கணும்னு ஆட்சியை விட்டு இறக்கணும்னு நீங்க ஒரே வெறியில அங்கங்க பார்த்து ஆர்ப்பாட்டம் அங்கங்க இது கட்ட பஞ்சாயத்து அங்கங்க இது நடக்கும். திமுக காரங்க ஒரு 6 மாசம் கூட ஏன் பொறுக்க மாட்டாங்க? இந்த அளவுக்கு வெறி கொண்டு சுத்துறாங்களே ஏன்? அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி வெறினா அவங்க தாத்தா காலத்துல இருந்து பிள்ளை காலத்துல இருந்து பேரங்காலம் வரைக்கும் ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்காங்க. மொத்தமே அவங்க குடும்ப அரசியல் தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. வெளியே உள்ளவங்களுக்கு எந்த பதவி எதுவுமே கொடுக்கல. இப்ப இவர் வந்து ஆளுங்களை பார்க்கல, எந்த இதுன்னு கட்சியில சேர்ந்தவங்களே எல்லாருக்கும் பதவி கொடுத்துருக்காரு. எல்லாம் அது வந்து பொறாம வேற. அது ஒண்ணு இந்த மாதிரி அவங்க ஆட்சியில கொடுக்கல யாருக்கும். எல்லாமே அவங்களுக்கு தானே வெளியே நின்னாங்க, கட்சியில எதிர்கட்சியா வந்து சேர்ந்தாங்க, யாருக்கும் ஒண்ணுமே கொடுக்கல. ஒருவேளை இந்த ஆட்சியை கழிச்சா மக்கள் சும்மா இருப்பாங்களா? மக்கள் கொந்தளிச்சிடுவாங்க, நாடே கொந்தளிக்கும். அலை மாதிரி என்ன நடக்குன்னே தெரியாது, அந்த மாதிரி நடக்கும், அங்கங்க நடக்கும். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுத்தது, மக்களே வெறி பிடிச்சி போய் இருக்காங்க. இவ்வளவு தொல்லைங்க கொடுக்கும். சும்மா போய் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தா உங்களால ஏதாவது சட்டப்படி நிறுவீங்க, அது அவர் சட்டப்படியே கரெக்டா இருக்கிறது தானே நிரூபிச்சு சொல்லாரு. தப்பானதுக்குள்ள ஆதாரம் காட்டுனையும் ஆதாரத்தோட நிரூபிக்காரு. அவரை போய் சும்மா நாங்க தொல்லை பண்ணுங்கன்னா தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தா மீண்டும் இடைத்தேர்தல் வந்தா யாரு முதலமைச்சர் வருவாங்க? அதெல்லாம் விஜய் தான் வருவான். மொத்த எந்த கட்சியும் வராது. தனி மிஸ்ஸாட்டியா 240 தொகுதியும் தான் வருவார். எல்லா மக்களும் ஆதரவு கொடுக்கும். எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா இடம் தெரிஞ்சு சொல்லி ஆதரவு கொடுத்து மக்களை தேய்க்கணும். ஆனா அவர் தப்பானது பண்ணலையா? 250 கோடியா வேண்டான்னு தூக்கி போட்டு வந்திருக்காரு மக்களுக்கு செய்யணும்னு. அவர் வருஷத்துக்கு 2 படம் எடுத்தா போறோம். அவர் மக்களை பத்தியே கவலைப்பட சொல்ல. ஏன் அந்த பணம் தேவையில்ல, பொதுமக்களுக்கு நல்லா செய்யும். இப்போ 30 கோடி 50 கோடி பேரம் பேசுறாங்கல்ல இப்போ திமுக அந்த பணம் எல்லாம் எங்க இருந்து வந்தது? அதான் கொள்ளையடிச்ச பணம். இதுக்கு முன்னால கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. போடாத ரோட்டை போட்டாங்க, செய்யாத செஞ்சவங்க. இவங்க அப்படி கிடையாது, கரெக்டா செய்யணும், நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவர் வந்து கடமை கண்ணியும் கட்டுப்பாடோட இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். கண்டிப்பா அதுல வந்து நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இப்ப இருக்கிற ஆட்சி வந்து உண்மையிலேயே மக்கள் ஏத்துக்கிட்ட ஆட்சி தான், மக்களா பார்த்து கொடுத்த ஆட்சி தான் இது. கண்டிப்பா பார்த்தோன்னா விஜயோட ஆட்சி, நம்ம தளபதி ஆட்சி வந்து கண்டிப்பா 5 வருஷம் தொடரும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க 40 நாள் அவங்க 5 வருஷம் செஞ்ச ஆட்சியை வந்து நம்ம 40 நாள்லயே கொடுத்துருக்குறோம். மக்கள் எதிர்பார்த்த ஆட்சியை வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆட்சி 5 வருஷம் தொடரணும். அடுத்து வர்ற காலத்துல எல்லாத்துக்குமே விஜயோட ஆட்சி தான் இருக்கணும். கண்டிப்பா இதுல வந்து செந்தில் பாலாஜியோட இது வந்து கன்ஃபார்ம் இருக்கும்ன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த நிமிஷம் வர விஜயோட ஆட்சியை கழிக்க எடப்பாடியாரும் ஸ்டாலினும் கூட்டு சதி பண்றாங்க அப்படின்னு டிவிகே அமைச்சர் நிர்மல்குமார் பேசியிருக்காரு. உண்மைதான். அது நம்மளுக்கே வந்து எல்லாமே லைவா நம்மளுக்கு நடக்கிற எல்லா இதுமே வந்து நம்மளுக்கு நியூஸ்ல இருந்து எல்லாமே தெரியுது. கண்டிப்பா வந்து அவங்க அந்த முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கன்றது வெட்டமா தெரியுது எல்லாருக்கும். இப்போ திமுக ஏன் இந்த அளவுக்கு வெறி கொண்டு சுத்துறாங்க? ஒரு 6 மாசம் கூட பொறுக்க மாட்டாங்க. ஆட்சிக்கு ஏன் இந்த அளவுக்கு வெறியோட சுத்துறாங்க? ஏன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து 50 வருஷமா இருக்கட்டும் 70 வருஷமா இருக்கட்டும் இவங்களே மாத்தி தான் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் வந்து புதுசா வந்த தடவையே வந்து ஆட்சியில உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்றதுனால அவங்களால இத்தனை வருஷமா செஞ்ச ஊழலை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே எல்லாமே கரெக்டா ஊழல் பிளஸ் எல்லாத்துலயுமே வந்து ஆக்ஷன் எடுத்து கரெக்டா ஸ்டெப் போயிட்டு இருக்கிறதுனால இனிமேலும் வந்து அவங்களுடைய இது வந்து எங்கேயுமே நம்ம பண்ண முடியாது, நம்மளுடைய இதை வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே எப்படியாச்சும் இந்த ஆட்சியை கவுக்கணும் அப்படின்னு ஸ்டாலினும் அவங்க மகன் உதயநிதி ஸ்டாலின் சேர்ந்து கட்சிக்காரங்களும் உத்தரவிட்டு இருக்காங்களாம். கலைக்க வாய்ப்பே இல்லை. இது வந்து இன்னும் பாத்தீங்கன்னா இவங்க கலைக்கணும்னு நினைச்சு எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து அவங்களுக்கு தான் தோல்வியில முடியும். கண்டிப்பா வந்து அடுத்து 5 வருஷம் கிடையாது, 50 வருஷம் ஆனாலும் விஜயோட ஆட்சி தான் இருக்கும். கலைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கலைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் அது வந்து இப்ப வந்து டிஎம்கேக்கு ஆதரவா வந்து எதுவுமே இல்லைண்ணா. இப்போதைக்கு இந்த சப்போர்ட்டும் எதுவுமே இல்லை. அதனால இப்ப இவங்க சைடு வந்து சப்போர்ட் வந்து நிறைய இருக்கு. இப்ப எப்படின்னா நம்ம தெரியல இந்த ஆட்சி வந்து எப்படி இருக்குன்னு மக்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்சதுனால இப்போ வந்து இப்ப அங்க ஆதரவு, இப்ப இவங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ தாங்க, இப்ப எங்க சைடு ஒரு சப்போர்ட்டும் இல்லாதனால ஒரு எம்எல்ஏ தாங்கன்னு சொல்லிட்டு அதனால கூட அந்த பாலாஜி அவருக்கு என்னது செந்தில் பாலாஜி அவர் வந்து இப்போ திமுக 6 மாசம் கூட பொறுக்க மாட்டாங்க. இந்த ஆட்சி கலைக்கு இவ்வளவு வெறியோட சுத்துறாங்க. ஏன் அது என்ன காரணம்? பரம்பரையா இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே அந்த ஒரு இது இருக்கும்னா, அந்த போட்டி பொறாம ஒண்ணு இருக்கும்னா. இப்ப வந்து நீ இப்பயே வந்துட்டு நீ இப்ப வந்து இருக்க முடியும், அது வந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நீ இப்ப வந்துட்டு நீ இவ்வளவு பண்றதோட இப்ப நாங்க காலங்காலமா இருக்கோமே எங்களுக்கு என்ன அதுல இருக்கு, ஒரு யூஸும் கிடையாது. நீ இப்ப வந்துட்டு இப்ப நின்றுட்டு இவ்வளவு நீ பண்றியே, அதனால அது ஒரு ஈகோ அவங்களுக்குள்ள. இப்ப நீ இருக்கக்கூடாது, ஒண்ணு நாங்க இருக்கணும், இல்ல எங்களுக்கு ஏத்த கட்சி யாரு ஏடிஎம்கே அவங்க இருக்கணும்.
மத்த நீ இப்ப வந்துட்டு நீ இருக்கக்கூடாது. ஒருவேளை திரும்ப ரீஎலெக்ஷன் வந்தா யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும்? டிவிக்கே தானே வரும். ஆ. ஏன்னா இப்ப வந்து நிறைய இது வேற பண்ணிட்டாங்க அவங்க. நான் என்ன சொல்றேன், எதுக்கு மாற்றம்னா ஒரு ஏதாவது காசு எடுத்துட்டு போய் பேச வேண்டியதானே. அது எதுக்கு உன்னை விட்டு என்ன விட்டு மாத்தி மாத்தி சொல்றது? அது செந்தில் பாலாஜி டைரக்டா பேசியிருப்பாரு, எதுக்கு அவர் தம்பி விட்டு பேசணும்? நிரூபிக்க முடியுமா அவங்களால பேசணும்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற டிவிக்கு எம்எல்ஏவை ஆமான்னு சொல்ல வைக்க முடியுமா அவரை? அவர் தான் புகார் கொடுத்துருக்காங்களா, ஆடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க, காவல்துறை தான் சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இப்ப வந்து சிஎம்ஆ விஜய் இருக்கட்டும், டிவிக்கு சிஎம்ஆ இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்ச அப்புறம் தான் ஏதோ ஒரு மாற்று கருத்து தெரிவிக்கப்படும். அது வரைக்கும் எது இருந்தாலும் முரளி வந்துகிட்டு தான் இருக்கும். உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்ச அப்புறம் தான் எல்லாத்துக்கும் ஒரு கதை உண்டு. இப்போ இந்த நிமிஷம் வர இந்த ஆட்சியை கழிக்க ஸ்டாலினும் எடப்பாடியும் கூட்டு சதி பண்றாங்க அப்படின்னு டிவிக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பேசியிருக்காரு. அப்படின்னு பார்த்தா அவங்க எலெக்ஷன்லயும் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்கல்ல. எம்எல்ஏ பிரிக்கும்போது இவர்கிட்ட 55, அவர்கிட்ட 40, அவர்கிட்ட 55. அப்ப 2 பேர் கூட்டணி சேர்ந்திருப்பாங்கல்ல, ஏன் சேரல? அப்ப அதுவும் கட்டுக்கதை தானே. அது சொல்ல மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓபிஎஸ் இது ஏடிஎம்கே சிஎம்ஆ இருந்து டிஎம்கே போய் எம்எல்ஏ இருக்காரு. அவர் இது வரைக்கும் ஏதாவது புகார் வந்தது அவர் மேல? ஏன் அவரே எடப்பாடி பேசிருக்கலாம்ல, அது ஏன் வரல? எப்படியாச்சும் இந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் அவங்க கட்சிக்காரங்களும் உத்தரவிட்டு இருக்காங்களாம், உத்தரவு போட்டுருக்காங்க. அது வெளிப்படையா சொன்னாங்களா? சொல்ல மாட்டாங்க. என்ன உன்ன பிடிச்சிருக்கோம், உனக்கு என்ன பிடிக்காது, அதனால ஏதாவது சம்பவம் பண்ணணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும். ஏன்னா தலைமையில இருக்கிறவங்க பணபலத்திலையும் சரி ஆள் பலத்திலையும் வெயிட்டா இருக்காங்க. கீழே தொண்டவங்க எந்த பலத்துல வெயிட்டா இருக்காங்க? பெருமைக்கு கட்சி, அவ்வளவுதான். மேல இருந்து சம்பாதிப்பாங்க, கீழே இருக்கு சம்பாதிக்கிறாங்களா? கீழே இருந்தா ஆர்ப்பாட்டம் முன்னாடி நின்று அடி வாங்குவானே தவிர மேல இருக்க யாராவது அடி வாங்கியிருக்காங்களா? கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.